சக்தியின் வடிவமான பரமேஸ்வரியும் சிவனின் ரூபமான தாண்டவராயனும் புட்லூர் வனம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த பரமேஸ்வரிக்கு கடும் தாகம் ஏற்பட்டது. இதனால் அவளை ஒரு வேப்ப மரத்தடியில் அமர வைத்துவிட்டு தாகம் தணிக்க நீர் கொண்டு வரச் சென்றார் தாண்டவராயன். ஆனால் அவர் சென்ற நேரத்தில் பெருமழையும் வெள்ளமும் ஏற்பட்டு மண் சரிந்து விழுந்து பரமேஸ்வரியை மூடியது. தாண்டவராயன் நீர் கொண்டு வந்து பார்த்தபோது சக்தியின் உடல் மீது ஒரு பெரிய புற்று வளர்ந்திருந்தது. அதைக் கண்டு கவலையடைந்த அவர் அங்கேயே சிலையாக உறைந்து நின்றார். இவ்வாறு நிறைமாதக் கருவைச் சுமந்த வயிற்றுடன் வாயை திறந்து மல்லாந்த நிலையில் அம்மன் சுயம்புவாக காட்சியளிக்கும் இடமே புட்லூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயமாகும். குழந்தை பாக்கியம் வேண்டி பலரும் இந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். பெண்கள் இங்கு வரும்பொழுது 3 எலுமிச்சம்பழங்களை வாங்கி வந்து அம்மன் மீது வைத்து வேண்டிக் கொள்வார்கள். அவர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்றால் அந்த எலுமிச்சம்பழம் தானாக உருண்டு வந்து அவர்களின் புடவை தலைப்பில் விழும் என்பது இங்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணை.